இந்த திரைப்படம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு படிக்க தெரியல. அப்போ நான் பிஆர்ஓ கிட்ட தான் கேட்டேன், சார் இங்கிலீஷில் பேர் போட்டிருக்கேன் சார், இங்கிலீஷ் படமா அப்படின்னேன். இல்லை சார் இது தமிழ் படம் தான், ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நைட்டுன்ட்டார். சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒரு படமா? சார் ஃபஸ்ட்டு இல்லை சார், லாஸ்ட் நைட். அந்த நேரம் அவர் சிக்னல் சரியாக கிடைக்கல போல். அப்போ தான் எனக்கு அவரோட ஃபீலிங் தெரிஞ்சுது. ஓ சார் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டேன், சார் சரியாக காதில் கேட்கல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் லாஸ்ட் நைட் அப்படின்னாரு. நல்ல வேலை நான் ஏதோ, ஏன்னா இப்போ நிறையா பேர் கூல் சுரேஷ் வேறு மாதிரியே எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதனால் நான் எதுவும் ஃபஸ்ட் நைட்டுக்கு இப்போ இதுக்கு வந்திருக்கேன் போல் அப்படின்னு எதுவும் தவறாக எதுவும் ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் படத்தோட பேர் கேட்டேன். அப்போ லாஸ்ட் நைட், அதாவது இழந்த இரவுகள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சோனு நீங்கள் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வாங்க. சோனு அவர்கள் இப்போ பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, சோனுன்னு ஹிந்தியில் ஒரு நடிகர் இருக்கார் தெரியுமா, சோனு சூட்டு. அவர் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய சமூக சேவையெல்லாம் செய்துட்டு வராரு. அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க, சரிங்களா? ஒரு கிளாப் கொடுங்களாம்பா, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் அப்பா நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவீங்க, கதாநாயகனாக வருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே உள்ளே வந்தவொன்னே சொன்னார், சார் கூல் சுரேஷ் சார், இந்த லாஸ்ட் நைட் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் தான் சார் ஹீரோ அப்படின்னு வெளியில் வந்தவொடனே சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வயிற்றுச்சல் இருக்கிற மாதிரி இருக்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த டீம் மலையாள டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேங்க மலையாள காற்று எல்லாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் அடிச்சிட்டு இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில்ன்ற படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு நேற்றோ முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல் பேஸை கம்மி பண்ணுங்கப்பா, மிகப்பெரிய ஹிட் ஆகி நேற்றோ முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக அப்படி நல்லா அப்படிலாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் தம்பி இப்போ வெற்றி விழாவை நீ லீலா பேலஸில் வைக்கிற, பாதி பேர் குடிச்சிட்டு மட்டையாகிறோம். அந்த தலைவர் தம்பிக்கு அந்த படத்துக்கு ஈக்குவலாக நம்ம குடிக்கிறோம். ஓகே ஓகே சார், சோனுவோட அப்பா சார், நீங்கள் ரெடியாக இருங்க சார், குடிக்கிறதுக்கு இல்லை சார், பையனை பாராட்டுறதுக்கு, சரிங்களா? மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ், அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்த படம். அது செகண்ட் பார்ட்டு கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மலையாள டீம் ஜாக்கி, அந்த ஆடு வச்சு படம் எல்லாம் இப்போ மலையாள டீமே தமிழகத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்படின்னாக்க அப்போ தமிழகத்தில் மிக சிறந்த ஆளுமைகள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. கூல் சுரேஷை பார்த்தா தெரியுது அப்படியே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அன்பு செல்வன் சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, உண்மையிலேயே என் தாய் தந்தைக்கு பிறகு என்னை இப்போ வரைக்கும் அவரோட குரூப்பில் சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் என் மீது ஒரு அக்கறை வச்சு டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு ஹீரோவாக கூல் சுரேஷை போடுங்கப்பா, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷை போடுங்கப்பா அப்படின்னு. உண்மை தானே சார்? நான் சில மெசேஜ் பார்க்காட்டியும் அந்த குரூப்பில் உள்ளவங்களே அந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க.
கூல் சுரேஷை பயன்படுத்துங்க. இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா தேட்டர் வரைக்கும் ரோடு போடுவார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என் மீது பாசமும் நேசமும் வைத்துள்ள சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களை மாதிரி நல்லவங்க வந்து வாழ்த்தினாதான் இந்த மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாமே தமிழ் செல்வம். உங்களுக்கு என் அன்பு செல்வம், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனர் இளையராஜா அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்காரு. உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்கார். அப்போது இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் அன்பு செல்வன் சார் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. தயவு செஞ்சு ஒரு கிளாப் கொடுங்களாம். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுரேஸ்வர் கரெக்டுங்களா, சுரேஸ்வர் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடம் மதுவந்தி மேடம், அவங்க வந்தது எனக்கு அவங்கள விட ஓஜி மகேந்திரன் சாரே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட், அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பு. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுவந்தி மேடமோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த முத்து அந்த படத்தில் மீனா மேடமுக்கு பதிலாக நம்ம மதுவந்தி மேடம் தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மீனா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களும் நான் ஒரு கற்பனை பண்ணி தான் பார்த்தேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கி திக்கி நெஞ்சில் தில்லானா, ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு கதாநாயகி. அதே மாதிரி குழுவாலிலே முத்து மலர்ந்தல்லோ அந்த பாட்டெலாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. முத்த விடுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க படையப்பா படத்தில் கூட மதுவந்தி மேடம் அவர்கள் படையப்பா படத்தில் கூட அவங்க சௌந்தர்யா மேடமுக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். ஏன் படையப்பா படத்தில் வர நீலாம்பரிக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். நான் சில இதுல எல்லாம் பார்த்தேன். நான் அவங்க அந்த கண்ணுல எல்லாம் அப்படி பண்ணுவாங்க பாருங்க. அந்த நடனத்துக்கு பேர் எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி சும்மா அப்படியே ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த நான் செல்போனில் தான் பார்த்தேன். அதை மேடையில் பார்க்கறதுக்கான குறிப்பனை எனக்கு கிடைக்கல. மேடம் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க மேடம், நான் கண்டிப்பாக வருவேன். நான் அப்படி கண்ணெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த கதகளி அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கும். மின்சார கண்ணா என் மண்ணா அப்படி 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 இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். அவங்க இந்த லாஸ்ட் நைட் இந்த படத்தை வாழ்த்த வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.